ஸ்ரீ அகஸ்தியரின் பொதிகைமலை அடிவாரம். அன்புடையீர், இங்கு அமைய உள்ள ஆசிரம் அன்பையே அடிப்படையாக கொண்டு சித்தர்கள் வழியில் யோக ஞான சாதனைகள் பயில்வதற்கு அன்னையின் அருளாணையின் வண்ணம் அன்பு திருக்கோயில் அமைக்க உள்ளது. அகத்தியர் வாழும் தவ பூமி இப்பொதிகைமலை. நம் ஆசிரம் சித்தர்கள் காட்டும் அன்பு வழியில் யோகம், தியானம், தவம் செய்யும் அனைவருக்கும் சொந்தமானது. உடல், உள்ளம், உயிர் என மூன்றையும் உறுதிப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்து இறையருள் பெற வழிகாட்டும் அன்பு மார்க்கமே இந்த ஆசிரமத்தின் செயல்பாடு. இங்கே அனைவரையும் கட்டுப்படுத்தி அருளாட்சி செய்பவள் வாலை அன்னையை தவிர வேறு எவரும் இல்லை. ஆணவம், அகங்காரம், பொறாமை, பழி போன்றவைகளை அகற்றிவிட்டு அன்பையே கடைபிடித்து தவ சாதனைகள் செய்ய இங்கு வாருங்கள். வாலை அன்னையின் ஆணைப்படி அன்பு திருக்கோயில் அமைத்து குரு சேவை செய்து அன்னையின் அருள் பெற்று அன்பே சிவமாய் வாழ வாருங்கள். அன்னை அருளினை அனைவரும் பகிர்ந்துண்டு அன்பினால் ஒன்றிணைந்து இங்கு இறையருளால் நடைபெறும் தெய்வ திருப்பணி முடிப்போம் வாருங்கள். அவரவரும் தன்னை அறிந்து சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருந்து அன்பையே கடைபிடித்து சித்தர்களின் யோக ஞான சாதனைகளில் வாழ்ந்து தன்னையும் காத்து இத்தரணியையும் காக்க தவம் புரிய வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் பாட்டு சித்தர் ஓம் சக்தி நாராயணசாமி. தலைவர் ஸ்ரீ மனோன்மணி சித்தர் பீடம், சிவந்திபுரம், பொதிகைமலை. வாழைத்தாய்னா என்ன? ஏன் வாழைக்கோயிலை நீங்கள் கட்டுறீங்க? எதனால் கட்டுறீங்க? அம்பாளோட உத்தரவு. அவளே வந்து சொன்னான். அவளை தவிர உண்மைங்கிறது எதுவும் கிடையாது. அவளை உணர்ந்தமும் அவளை பணங்கணும். அவளை எல்லாரும் வணங்கி அவளை பெறுறதுக்காக இங்கே அவளுக்காக ஆலய அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அவளை வணங்காமல் யார்? வாழையை பூசிக்க சித்தரானார். வாழையை வணங்காமல் யாராலையும் பெரியோன், இரவா நிலை, சித்தர் அப்படிங்கிற பேரை பெற முடியாது. அதனால தான் வாழை சித்தர்கள் அத்தனை பேரும் தன் குருவாக அவளை பிடிச்சி நமக்கும் அவள் தான் குருன்னு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தவிர வேறு உண்மைங்கிறது எங்கேயும் கிடையாது. அந்த உண்மையை இங்கே நிலநாட்டணுங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு இங்கே 96 அடியில் 96 தத்துவங்களை உள்ளடக்கி காயத்ரி, மனோன்மணி, வாழை, கன்னியா, பரமேஸ்வரி அத்தனையும் ஒன்றாக்கி ஒரே உருவமாக இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அவளோட விருப்பப்படி, அவள் ஆணைப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயா, இன்னொரு கேள்வி, இதோட துணை கேள்வி. இப்போது இந்த சித்தப்பீடத்தில் எதிர்காலத்தை ஒரு நோக்கு இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. எதிர்காலத்தில் இது இப்படிலாம் நடக்கணும், இவ்வளோ அன்பர்கள் வந்து பயன்பெறணுன்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் அன்பர்கள் சொல்லுங்கள். நான் இந்தியா பூராவும் சுற்றி பார்த்துட்டேன். எல்லா இடங்கள்லேயும் கட்டுப்பாடு, அடக்குமுறை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுங்கிற சுதந்திரம் கிடையாது. அதனால் அவங்க போன அத்தனை ஆசிரமத்துலேயும் தனக்குத்தான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு தான் எல்லா குருவும் அதை வழி நடத்தினாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும். யோக ஞானங்கிறது என்னென்னைக்கும் உலகத்தில் நிலையாக நிற்கிறது. அந்த யோக ஞானத்தை இந்த மண்ணில், அகத்தியனோட மண்ணில் இருந்து அதை உலகத்துக்கெல்லாம் போதிக்கணும் அப்படின்னு அன்பு மார்க்கத்தை எனக்கு உருவாக்க சொல்லி செஞ்சவர் காகபு தொண்டர். அவரோட கட்டளைப்படி நான் அன்பு மார்க்கத்தை தான் இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இங்கே வாழையை தவிர வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவள் தான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கா. நான் ஊராக மலைமலையாக
பரதேசி போல சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான். அப்படி இருந்த எனக்கு இந்த மெய்ஞானத்தை உபதேசம் பண்ணி சித்தர்களோட ரகசிய கலையையும் எனக்கு காட்டி கொடுத்து அதில் 12 வருஷ காலம் நீ அசையாமல் இருக்கணும்னு நிறுத்தி வச்சு அதில் நான் சித்தி பெற்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் காகபுஜுன்று இதை உலகம் பூராவும் உள்ள உத்தம உயிர்களுக்கு சொல்ல சொன்னார். அதை நான் இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் இருக்கிற எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் தமிழ் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த உண்மையை உணர்த்தி அவங்கள தெளிவடைச்சி வச்சு இதுதான் உண்மை. இந்த மார்க்கத்தை நான் உருவாக்குனது கிடையாது. இது ஆதியிலேயே சிவன் உருவாக்கின மார்க்கம். அதே மாதிரி வாசிங்கிறது சிவனோட கலை, சிவன் சொத்தும்பாங்க. அது எல்லாமே அவனால தான் எல்லா சித்தர்களுக்கும் எல்லா ஞானிகளுக்கும் எல்லா முனிவர்களுக்கும் பரவினுச்சு. அவன்தான் உலகத்தில் வர்ற உயிர்கள் அத்தனை பேரையும் படைச்சி அந்த உயிர்களையும் உயிர்வடையணுங்கிற ஞான தேடுதல் உள்ள உயிர்களுக்கு இந்த உண்மையை அவன்தான் இதை உருவாக்கி இந்த சன்மார்க்கங்கிறத உருவாக்குனவன் ஈசன் தான். அந்த மார்க்கத்திலிருந்து தான் இன்றைக்கி உலகத்தில் வர அத்தனை பேரும் வாழையடி வாழையென இந்த பூமிக்கு வர்ற அத்தனை ஞானிகளும் அதைத்தான் வெவ்வேறு பேரில் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவனோட சொத்து. அது அழியாமல் என்னென்னைக்கு இங்கே நிலையாக இருக்கணும். ஞான தேடுதல் உள்ள உயிர்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தால் வாழையோட அருளால் நமக்கு அந்த ஞான பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற யோக ஞானிகளுக்கு இந்த இடம் சொந்தம்னு உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இதை நான் தூக்கிட்டு போக முடியாது. புரியுதுங்களா? இது உலகத்தில் வர என்ன மாதிரி எவ்வளோ தேடுற உயிர் பேரும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி உயிர்களுக்கு இந்த இடம் தாகத்துக்கு தண்ணி ஊற்றுற இடமா விளங்குங்கிறதுக்காக தான் அம்பாளோட உத்தரவுப்படி அகத்தியன் கட்டளைப்படி இங்கே நான் அகத்தியன் மண்ணில் பொதிகை மலை அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் தெரிஞ்ச இடம். அதனால் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் பொதுவாக இந்த அகத்திய மலையில் இந்த பொதிகை மலையில் இந்த ஆசிரமத்தையும் அவளோட அன்பு திருக்கோயிலையும் திருப்பணி செஞ்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். புரியல? இது எனக்குன்னு இல்லை, என்னால் மட்டுமே செய்ய முடிகிற காரியமும் இல்லை. இது அவர் கட்டளை, அவள் ஆன அதுக்கு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷங்க. இதோட துணை கேள்வி, வாழைத்தாய் 100 அடி உயரம் நம்ம கட்டுறோம், அதோட சிறப்பம்சம் என்னையா? எதிர்காலத்தில் அது என்னெல்லாம் மக்களுக்கு? நிச்சயமாக இங்கே வர்ற ஞான உயிர்களுக்கும் யோக ஞானத்தை தேடுற உத்தமர்களுக்கும் அந்த வாழைத்தாயே அதை இருந்து கொடுப்பான். அதைத்தான் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இது சாதாரணமாக எல்லாராலையும் சொல்லக்கூடுற விஷயம் இல்லை. கண்டிப்பாக. புரியுங்களா? இல்லை, அவளால் மட்டும்தான், அவள் யாருக்கு சொல்கிறாளோ அந்த உயிருக்கு தான் இது கிடைக்கும். அதுக்கு ஒரு இடமா இதை உருவாக்கிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே அம்பாளுங்கிற ஒருத்தி தான், அவள் வாழை தான். அவள் தான் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்தி உலகம் எங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அபிராமி பட்டர் சொல்வார். அவள் ஒருத்தி தான் ஒன்றா இருக்கிறவ, பலவாவும் விரிஞ்சி இருக்கா. அந்த பலவா விரிஞ்சி இருக்கிற அவள் சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இங்கே அந்த அம்பாளோட கோயிலை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால் இது உலகத்துக்கு பயன் தரும். நிச்சயமாக தேடுதல் உள்ள உயிர்களுக்கு இங்கே விடை கிடைக்கும். அதுக்காக இந்த சாஸ்திரமத்தை அம்பாள் உருவாக்கி என்ன அதில் ஊழியனாக பணி செய்ய வச்சிருக்கா. அவ்வளோதான். ஐயா, இந்த மரணமில்லா பெருவாளை பற்றி உங்கள் உபதேசத்தில் நிறையா சொல்லியிருக்கீங்க. வாழைத்தாய்க்கும் சித்தர்ன்றவங்க யாருக்கும் மரணமில்லா பெருவாளுக்கும் என்னையா தொடர்பு? இதில் என்ன நமக்கு உலகத்தில் உள்ள மக்கள் இதை பார்க்குற கோடானு கோடி மக்களுக்கு என்ன நமக்கு இதில் கிடைக்குங்க? இந்த மரணமில்லா பெருவாள் யார், இந்த சித்தர், இந்த மூணுத்தையும் தொடர்பு பண்ணி ஒரு வார்த்தை. ஐயா, உலகத்தில் எல்லா உயிர்களும் கோடிக்கணக்கான ஜீவன்களும் இந்த பூமிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. கரெக்டுங்க. எல்லாருக்குமே பிறப்பை படைக்கிற இறைவன் இறப்பையும் வகுத்துடுறான். ரெண்டுமே அவனாலே படைக்கப்பட்டுச்சு.
இடையில அவங்கவுங்க அனுபவத்தாலேயோ அவங்கவுங்க செய்கிற செயல்கள்னாலேயோ புண்ணியம் பாவம்னு ரெண்டு சேருது. அதுக்காகவே மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்குறான். இந்த உண்மையை உணர்ந்த சித்தர்கள் தான் இந்த பிறவியை ஒழிக்கணும். இது எல்லாராலையும் அரை கோடியில் ஒருவனுக்கே வாய்க்கும் அப்பாம்பார் அகத்தியர். அதனால் இந்த உலகத்தில் வர்ற மனிதர்களில் கோடியில் ஒருத்தனுக்கு இதை இறைவன் காட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அந்த உயிர் மூலமாக உலகத்துக்கு பல நல்ல உயிர்களுக்கு இது போய் பதிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இது வாழையடி வாழையாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அதில் நம்ம ஒரு அங்கமாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு தான். அதனால் இறப்புங்கிறது நிச்சயம் தான். நான் இங்கேயே என் சமாதிக்கான இடத்த தேர்வு பண்ணி அம்பாள் சொன்ன மாதிரி அங்கே நான் வச்சு அதுக்கு மேலே என் ஐயப்பன் கோயிலை கட்டுறேன். நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா வேலையும். அதனால் இறப்புங்கிறதும் உறுதி தான். காகமீன் கேட்பார், அப்பா சித்தன்னா புத்தன்னா முனின்னா ரிஷின்னா அவன் கூட அழிந்தது எங்கே கேள்டா அப்படிம்பார். அதனால் எப்பேற்பட்டவங்களுக்கும் உடம்பு நிலையாக இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது. ஆனால் அதே மனிதர்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடி என்றாங்க. எல்லாரும் அந்த ஜோதிங்கிற ஒன்றுல இருந்து தான் எல்லா நிலையும் அடங்கியிருக்காங்க. அந்த ஜோதி எங்கேயும் வெளியில் இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த ஜோதியை சேர்ந்து நுணுக்கமாக அவளை அடையிறதுக்கு வழியாக இருக்கிறவ வாழை. அவள் இல்லாமல் அந்த ஜோதியை நம்ம திண்ட முடியாது. அந்த ஜோதி இருக்கிறதும் அந்த வாழையில் தான். அதனால் அந்த வாழையையே குருவாக ஆக்கி நம்மளை வணங்க சொன்னாங்க. வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனேங்கு இஸ்லாத்து. ஆனால் சித்தர்கள் அத்தனை பேரும் வணக்கத்திற்குரியவள் வாழைத்தாய் ஒருத்தி ஏம்பாங்க. வணக்கங்கிறது யோக சாதன பயிற்சி. அந்த பயிற்சியைத்தான் வணக்கம்னு சொல்லுவாங்க. வள்ளலார் சொல்வார், வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புடைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படிங்கிறார். சத்தியம் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த மரணமிலா பெருவாழ்வை நம்ம அடையணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் இப்படி வாழையடி வாழை என வரும் அத்தனை பேரும் இந்த உண்மையை வர்ற நல்ல உயிருக்கு உபதேசப்பட்டு போகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனை பிடிச்சி இந்த உடம்பை, தூள உடம்பு அழிகிற இந்த உடம்பை ஜோதி உடம்பாக மாற்றிக்கிறவங்க சித்தர்கள். அப்படி ஜோதி உடம்பாக மாற்றிக்கிட்டாங்கன்னாக்கா அவங்க எப்போ வேணுமாலும் இந்த தூள உடம்பை எடுத்துக்கிட்டு வர முடியும், ஒன்றும் இல்லாமல் அதை மறைச்சிட முடியும். அந்த ஆற்றல் வர்றதுக்கு இந்த ஜோதியை கலக்கணும். ஜோதிங்கிறவன் ஈசன் தான். ஈசனோட திருவடியில் சேரணும். அதுக்கு வழியாக நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிற சித்தர்கள் அத்தனை பேருமே வேதத்திலேருந்து அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்தது வாழை, வாசி, மெய்ப்பொருள், மணி, மந்திரம், ஔஷதம்பாங்க. இதுதான் எல்லா வேதமும் சொல்லுது, எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இந்த இடத்துல இருந்து நாங்கள் நல்ல உயிர்களுக்கு அதை சுட்டி காட்டி அவங்களையும் ஞான உயிராக மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்குத்தான் இந்த ஆசிரமம். இல்லைன்னா எதுக்கும் தேவையில்லை. பரதேசி மாதிரி ஜம் ஜம் ஜம்னு போயிருக்கோம். அப்போ இருக்கின்ற ஆனந்தம் இப்போ இல்லை, பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா. அதனால் அதை கடமையை நிறைவேற்றுறதுக்கு வரைக்கும் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு நான் இருக்கேன். அதுக்கு அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த 3 தான்: வாழை, வாசி, மெய்ப்பொருள். இந்த 3 எந்த உயிர் தெரிஞ்சுக்குதோ அது தன்னை தானே அறிஞ்சிடும், தன் வழியை தானே வகுத்துக்கும். தான் எந்த பாதையில் போய் இறைவனை அடையணுங்கிற அறிவு அவங்களுக்கு தானாக வந்துடும். அதை நாங்கள் சொல்லி அந்த அறிவார்ந்த உயிர்களை உருவாக்குறதுக்காக தமிழ்நாட்டில் தென் பொதிகை மலையில் அகத்தியனுக்கு
ஈசன் கொடுத்த இந்த பொதிகை மலையில் இந்த ஞானபீடத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் சொந்தமான இடம். யோக ஞானம் உள்ள உயிர் யார் வேணுமாலும் உரிமையோடு இங்கே வரலாம். உரிமையோட சித்தர்கள் கலையை பயிலலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் இங்கே இருக்காது. இங்கே வெளி வேஷம், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். அன்பாக இருக்கணும். அதை மட்டும்தான் எங்கள் சித்தர்கள் அத்தனை பேரும் சொல்லிட்டு போயிருக்கிறது அதுதான். திருமூலர் சொல்லுவார், அப்பா எத்தனை யோகம் கற்றுக்கிட்டா என்ன, எவ்வளவு ஞானம் நீ பெற்றா என்ன, அன்பு இல்லை என்றால் அவனை அடையவே முடியாதுன்ட்டாங்க. அந்த அன்பை இங்கே நாங்கள் போதிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அன்பு மார்க்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அன்பு மார்க்கத்தில் தான் அன்பு திருக்கோயில் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்குத்தான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வயசு 26 ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை காலம்னு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் அவளுக்காக அவள் சொன்னதுக்காக பாடுபடுவேன். இல்லைன்னா உங்களை மாதிரி உத்தம உயிர் இது நல்ல பணி, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு தானாக வந்து செய்யும். எல்லாருமே அதுக்கு ஐயா ஒரு முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிச்சு நம்ம கோயில். முடிஞ்சிச்சுங்க. இன்னும் 10% ஒரு 10% இருக்கு. இப்போ கோயில் திருப்பணியில் மக்கள் தன்னை இணைச்சிக்கிட்டா, மக்கள் தன்னுடைய பங்களிப்பு பொருளுதவியாவோ ஏதோ ஒரு உதவியாக பண்ணால் அவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும்ல. உலக மக்கள் வீவிக்கிறதுக்காக உங்கள் வாயிலிருந்து ஓரிரு வார்த்தைகள். இந்த கோயில் பணியில் 10% தான் இருக்குது. அகஸ்தீஸ்வர பெருமான் கோயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர்கள் மூலம் ஏதாவது உதவி செஞ்சால் அவர்களுக்கு எப்போவுமே நான் கேள்விப்பட்டாலும் இறைப்பணியோடு நம்மளால் உதவிகள் பண்ணால் சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த நன்மைகளை பற்றி மட்டும் சொல்லுங்கள். அப்பா, எத்தனை தர்மம் செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு தானம் பண்ணாலும் சரிதான், திருப்பணியை முடிக்கிறது தான் பெரிய தர்மம்னு சொல்லியிருக்காங்க. புரியுங்களா அவளுக்கு? அந்த அப்பேற்பட்ட திருப்பணியை பெரிய பெரிய ராஜாக்கள் செய்ய வேண்டிய திருப்பணியை இந்த பிச்சைக்காரனுக்கு அம்மா கொடுத்துருக்கா. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த திருப்பணிக்கு யார் எந்த உதவி செஞ்சாலும் அது அந்த உயிருக்கு 1க்கு 1000 மடங்காக பெருக்கும். நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த பிறவியும் 3 கர்மாவை வச்சு தான் இந்த பூமிக்கு வருது. சஞ்சித கர்மா, கிஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா. அந்த கர்மாக்கள் தீரணும்னாக்கா இந்த மாதிரி திருப்பணியை செஞ்சால் தான் தீரும். அதனால் இந்த திருப்பணிங்கிறத இறைவன் தான் உருவாக்கி சித்தர்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் இந்த பூமிக்கு செஞ்சு வச்சுருக்கான். எல்லாம் அழிஞ்சு போச்சு. ராஜராஜா அழிஞ்சு விட்டான். ஆனால் அவன் கட்டின கோயிலுக்கு அழிஞ்சு போச்சா? இல்லைங்க. அது நிற்கும். என்ன நிற்கும்? அதனால் நிலையே இருக்கிறவன் இறைவன். அதனால் அவனுக்கு அமைக்க வேண்டிய அந்த ஆலய பணியையும் நிலைய அமைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அடியார்கள் பிச்சை எடுத்து கூட கோயில் கட்டியிருக்காங்க. புரியுங்களா? அந்த கோயில் திருப்பணியை நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உலகத்தில் இருக்கிற தமிழ் உள்ளங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இன்னைய வரைக்கும். இல்லைன்னா 90% முடியுமா? மலேசியாவில் இருக்கிற வாழை வாசி மையம் என்ற பேரில் நம்ம மார்க்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் அத்துணை பேரையும் இந்த வாழைத்தாய் திருப்பணியை முடிக்கணும்னு முனைப்போடு இருந்து பணி செய்கிறாங்க. அவங்களால தான் இங்கே அந்த வாழை திருப்பணி இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் 10% முடிஞ்சு போச்சுனாக்கா திருப்பணியை கும்பாபிஷேகத்தையும் அவங்களையே தான் செய்ய சொல்ல போகிறேன். அதே மாதிரி அம்பாள் கட்டளைப்படி அகத்தியனோட சரி, இது அகத்திய மண்ணுடா, அதனால் எனக்கு எழுத்தாப்புல அகத்தியனை வையின்னா அவள் சொன்ன கட்டளைப்படி மறுநாளே அதை செஞ்சோம், ஆரம்பித்தோம். அதை சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம அன்பர் தெய்வ சிகாமணி தானே முன்னின்று தன் நண்பர்களோடு இணைந்து இன்றைக்கி அதையும் ஓரளவுக்கு உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு திருப்பணி செய்கிறதுக்காக அது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அதில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட பிறவி கர்மா குறையணும். புரியுதா? தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும். அதுக்கு இந்த திருப்பணிக்கு செய்கிற உதவி நிச்சயமாக காப்பாற்றும். அவங்க பிறவிக்கு துணையாக வரும். அவங்களுக்கு வர்ற துன்பங்களை அது முன்னின்று நீக்கும்.
அதுக்குத்தான் இந்த திருப்பணிக்கு தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நானும் அந்த மாதிரி தான் உலகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பணிக்காகத்தான், எனக்காக இல்லை. எனக்கு எல்லாம் அவள் கொடுத்துவிட்டா. எனக்கு எதுவும் குறப்பேர் புகழ் எல்லாம் அவள் கொடுத்துவிட்டா. அதனால் எனக்காக இல்லை, அவளுக்காக நாங்கள் கேட்குறோமே தவிர எங்களுக்காக கேட்கல. அப்படி நீங்கள் அதில் அன்போடு கொடுக்குற அத்தனையும் உங்கள் பிறவியில் 1000 மடங்காக நிச்சயமாக பெருகும். இது சத்தியம், வேத வாக்கு. வேதம் சொல்லும், அப்போ இந்த பூமிக்கு நீ வந்ததுக்கு இல்லறத்தில் இருந்தினாக்கா 2 நல்ல பிள்ளைய பூமிக்கு கொடு. துறவரத்தில் இருந்தினாக்கா 2 நல்ல நூலை பூமிக்கு கொடு. எதுவுமே இல்லைன்னாலும்ப்பா ஒரு 2 மரத்தை வச்சு நட்டாவது வளை அப்படின்னு சொல்லும். அது மாதிரி நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அடையாளமாக அகத்திய மண்ணில் இந்த ஞான சித்தர் பீடத்தை உருவாக்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு இல்லை, என்னன்னைக்கும் இருக்கும். மண்ணூழி காலம் மற்றும் விளங்கும் பாரேம்பார் அகத்தியர். அதனால் எல்லா காலமும் இது இருக்கும். இன்றைக்கி நான் செய்கிறேன், நாளைக்கு நீங்கள் செய்வீங்க, வருங்காலத்தில் எத்தனையோ உயிர்கள் அதுக்கு செய்யும். அதை உருவாக்கி வச்சுட்டு போகிறது என்னோடய வேலை. அதுக்கு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரம் உலகத்தில் இருக்கிற தமிழ் உத்தம உயிர்கள் அத்தனை பேராலேயும் அது நல்ல விதமாக நடந்து முடியும்னு நம்புகிறேன். அன்பே சிவம், அன்பே சிவம். ஐயா ஒரு கடைசி அன்பே சிவம். ஐயா கடைசியாக ஒரு கேள்வி. எல்லா அம்பாள் அந்த சன்னிதானத்துலேயும் இந்த ஸ்ரீசக்கரங்கிறத நம்ம ஆகாயத்தில் தான் பார்த்துருக்கோம் நாங்கள். இங்கே நீங்கள் அமைக்கிற அந்த அம்பாள் சிலையில் ஸ்ரீசக்கரம் பூமியிலிருந்து அதுக்கு மேலே தான் அம்பாள் நிற்கிறாங்களே, அதுக்கு என்ன தத்துவம் இருக்குது? ஸ்ரீசக்கரத்தில் தான் பூமியே இருக்குது, புரியுங்களா? ஸ்ரீசக்கரத்தில் தான் தூளம் இருக்குது உடம்பு. ஸ்ரீசக்கரத்தில் தான் இறைவன் இருக்கான். இந்த ஸ்ரீசக்கரங்கிறது நமக்கு உள்ள எல்லா வெட்டாத சக்கரம், இறையாத தீர்த்தம் சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? அந்த அந்த சக்கரத்தை தான் இங்கே அமைக்கிறோம். கீழே அஸ்திவாரமாக பூமியிலேருந்து அம்பாள் காலடியில் ஸ்ரீசக்கரம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர். அம்பாள் காலடி என்னப்பா எல்லாருக்கும் கிடைக்கணுமா? அவா காலடி, அம்பாள் காலடியே ஸ்ரீசக்கரம் தான். அதில் தலையும் இருக்குது, உடலும் இருக்குது, முடிவும் இருக்குது. அடி நடு முடிவுன்னு இருக்குது. அதைத்தான் இங்கே முதல்ல தாமரையில் போட்டு தான் ஸ்தபதியார்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் இல்லைப்பா, இங்கே ஸ்ரீசக்கரத்தில் தான் அவள் இருக்கணும். அதனால் ஸ்ரீசக்கரத்தை பீடத்தில் 30 அடி உயரத்துலையாவது அதை நீ கட்டி கொடுன்னு சொன்னேன். அவங்க அப்போ கூட கேட்டாங்க, ஸ்ரீசக்கரமே அம்பாள் தான், ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அவன் மேலே கோயிலை கட்டணும்னு நீங்கள் மாறி சொல்கிறீங்க. நான் மாறி சொல்ல, அவள் சொல்கிறா. அவள் சொல்கிறபடி இங்கே நல்லா நடக்குது. அதனால் ஸ்ரீசக்கரங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சக்கரம்தான், வெட்டாத சக்கரம்தான். அந்த சக்கரத்தில் தான் அவள் நின்றுக்கிட்டு இருக்கா, அவள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த உண்மையை எல்லா உயிரும் தானாகவே தெரிஞ்சுக்கும். அந்த காலகட்டம் அந்தந்த உயிருக்கு வரும். ஞானம் கிடைக்கும்போது இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த ஞானப்பாதைக்கு வரணுங்கிறதுக்காக தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 வழியை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். அந்த வழியில் தான் இன்றைக்கி எல்லா உயிர்களும் இறைவனை நாடி போயிட்டு இருக்கு. அந்த வழிகளை இங்கே காட்டவும், சித்தர்களோட யோக ஞானத்தை நிலைநாட்டவும் எல்லாமே ஸ்ரீசக்கரத்தில் தான் இருக்குது. எல்லாமே அம்பாளோட அருளால் தான் நடக்குது. அதனால் அந்த ஸ்ரீசக்கரத்தையும் அம்பாளையும் இங்கே ஒன்றா உருவாக்குறோம். மொத்தம் 96 அடி, 64 அடி சிலை, 30 அடி, 32 அடி இந்த ஸ்ரீசக்கரம். இது 96 அடி. அப்படி 96 அடியில் இருக்கும்போது 96 தத்துவங்கள் 6000 தத்துவம் பக்குவம் அந்த உயிருக்கு வந்துடும். இப்போ தன்னை ஆராய்ஞ்ச ஆரம்பித்தாலே தானாக தன்னை தலைவனை உணருவாங்க. அதை உணர்த்துறதுக்காகத்தான் இங்கே கோயில்னு கட்டிகிட்டு இருக்குமே தவிர, இங்கே வந்தால் வர்ற உயிர் அத்தனை பேருக்கும் தானாகவே
தன்னை அறியாமல் சித்தர்களோட வாசியை செய்யணும், சித்தர்கள் சேர்ந்த முறையில் தியானம் பண்ணணும்னு அந்தந்த உயிருக்கு தானாக விளக்கும். அதாவது தானாகவே அதை அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்காகத்தான் இங்கே ஆசிரமம், இங்கே இருக்கிற மனோன்மணி சித்தர் பீடம். இங்கே வர்ற உயிர் தியானம் தவம், இதில் அந்த உயிர் படிப்படியாக மேலேறி இரவா நிலையடைஞ்சி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்து ஈசனோட சோதி ரூபமாக சோதி உடலை பெறுவதற்கு இது வழிகாட்டியாக இருக்கும். அதனால் இது கோடியில் ஒருத்தங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த கோடியில் ஒருத்தருக்காக உலகத்தில் உள்ள எத்தனையோ கோடி உயிர்கள் இந்த நன்மையை தானாகவே பெற அடையும். அதுக்குத்தான் இதை வச்சுருக்கோம், அதுக்குத்தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த திருப்பணி முடிகிறதுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீக தமிழ் உள்ளங்கள்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை. உங்களால் முடிஞ்ச உதவியை, அது ₹1 இருந்தாலும் செய்யுங்க. அது எங்களுக்கு இல்லை, அவ திருப்பணிக்குத்தான் போய் சேரும். உங்களோட கர்மா கழியும், உங்களோட பிறவியில் புண்ணியம் கூடும். அதுக்காக இந்த வழியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல உயிர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சொன்னது உண்மைதான், இது உலகத்துக்கு நன்மை செய்கிற விஷயந்தாங்கிற உண்மை உணர்ந்து இந்த பணிக்கு உதவுங்க. இது என்னென்னைக்கும் காலாகாலத்துக்கும் நிலைச்சி நிற்கிற யோக ஞானம். அவ்வளோதான். நன்றிங்க.